வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க காகத்திற்கு எந்த முறையில் சாதம் வைத்தா நமக்கு இருக்கக்கூடிய தீராது கடன் தொலையும் தீர, மேலும் ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய எந்த முறையில் காகத்திற்கு சாதம் வைப்பது, இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்தா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், காகா நமக்கு காட்டக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாக இருந்தால் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்குதுங்க. மேலும் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காகத்தின் வடிவத்தில் தான் தோன்றி நம்மை காப்பதாக சொல்வோம். தினதோறும் இந்த காகத்துக்கு உணவு வைத்தாலே காகத்தின் வடிவில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதனை சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் பல நாட்டு கலாச்சாரங்களையும் பார்த்தீங்கன்னா காகம் பறவைக்கு துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காகப்பறவையை மையமாக கொண்டு நாம் இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது தாங்க. பலருமே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில் எழுந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைத்திங்கன்னா சனி பகவானின் அருட்கடாட்சம் கிடைத்து அவர்களின் சனிகிரக தோஷங்கள் நீங்குங்க. இருந்தாலும் காகத்துக்கு உணவு வைப்பதற்குன்னு சில விதிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்குங்க நம்முடைய சாஸ்திரத்தில். அதனை பின்பற்றி செய்தாலே அனைவருக்குமே நற்பலன்தான் உண்டு. தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வைப்பவங்க தாங்கள் உண்ணுகின்ற உணவில் இருந்து ஒரு பகுதி உணவை மட்டுமே காகத்துக்கு உணவாக வைப்பான். இப்படி செய்தாலே நம்முடைய முன்னோர்கள் சனி பகவானின் அருள் கிடைக்க வழிவகை செய்து காகத்துக்கு முன்னாடி தினம் மீதமான பழைய உணவோ நாம் சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய எச்சில் உணவோ வைக்கக்கூடாதுங்க. இப்படி செய்தால் நமக்கு தோஷம்தான் ஏற்படும். அதே போல் காகத்திற்கு உணவு வைத்த பிறகு அதன் அருகிலே ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தண்ணி வைக்கணும். இதுவே சரியான முறைங்க. அதே போல் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் காய்கறிகளை சேர்த்து சமைத்த புதிதாக செய்த உணவை காகத்துக்கு வைத்த பிறகுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கூடிய விரைவில் முடிவுக்கு வருங்க. சிலர் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் காகத்துக்கு எள் கலந்த சாதத்தை வைப்பீங்க. இப்படிப்பட்டவங்க அந்த எள் கலந்த சாதத்தை சுத்தமான பசுந்தயிரையும் சேர்ந்து கலக்கி காகத்துக்கு உணவாக நீங்கள் வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகிடுங்க. அதே போல் ஒரு நபர் வைக்கின்ற உணவினை பல காகா சூழ்ந்து உண்டா வெகு விரைவில் உங்களின் கிரக தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுதுன்னு அர்த்தங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே நபர் வைக்கின்ற உணவை எந்த ஒரு காகமும் சாப்பிடாமத பட்சத்தில் அவரின் தோஷங்களும் பாவ கணக்குகளும் இன்னும் தீரவில்லைன்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த விஷயங்களை பின்பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைத்தாலே உங்களுடைய தோஷங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லை போன்றவை அனைத்தையும் நீங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கை உண்டாகும். பார்த்தீங்கன்னா இந்த காகத்துக்கு பழைய சாதம் வைக்கலாமான்னு கேட்பீங்க. காகங்களுக்கு உணவு வைத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, கடன் தொலை தீர காகத்துக்கு எந்த முறையில் உணவளிக்கலான்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த காகம் சனி பகவானின் வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு அமாவாசை தினங்களை உணவு வைப்பீங்க. இறந்து போன ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காகத்தின் ரூபத்தில் தான் வீடு தேடி வருவதாகவும் நம்புகிறோம். அதனால் சனிக்கிழமைகளிலும் விரத தினங்களும் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்போம். இப்படி நம்ம வைக்கக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா காகம் சாப்பிடாமல் சென்றுடும். இப்படி நாம் வைக்கக்கூடிய உணவில் காகம் வாய் வைக்காமல் போவது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துவதுன்னு அர்த்தங்க. எனவே முன்னோர்களுக்கு உரிய திதியை தந்துடுங்க.
தவறாமல் திதி தரும்போது முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வந்தாலே கழுத்தை நெரிக்கும் அளவு இருக்கக்கூடிய கடன் தொல்லையும் நீங்கும், எந்த துசத்தையும் உங்களை நெருங்காது, புத்திர பாக்கியமும் கிடைக்குங்க. காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யமனும் சனியும் திருப்தி அடைவ செய்வாங்க. இது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் இறந்து கிடந்தாலும் துப்புரப்படுத்துதே. இதனால் வீட்டில் நோய் தொற்று பாதிப்பையும் பார்த்தீங்கன்னா நெருங்க விடாதே. அதே போல் இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். குறிப்பிட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா உணவு வைப்பதை தவிர்த்திடுங்க. அதே போல் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதே போல் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா குளிக்காமல் சாப்பாடு வைக்கக்கூடாது. மிச்சமான உணவு எச்சில் தட்டில் இருக்கக்கூடிய உணவை உங்கள் கையால் வைக்காதுங்க. இது தோஷத்தை தான் ஏற்படுத்திடுங்க. அதே போல் சைவம் அசைவன்னு பாரபட்சம் இல்லாமல் காகம் அது உணவை அதுவே எடுத்து சாப்பிடும். நீங்கள் எந்த உணவையும் காகத்துக்கு வைத்தாலும் தவறு இல்லை. சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம். அதே போல் ஏழரைச்சனி நடக்கும்போது காகத்துக்கு நீங்கள் எள் கலந்த சாதத்தை வைப்பதன் மூலம் ஏழரைச்சனியுடைய தாக்கம் சற்று குறையுங்க. எக்காரணம் கொண்டு பழைய உணவை காகத்துக்கு வைக்காதீங்க. அதே போல் காகம் மட்டும் இல்லை, பசுமாட்டிற்கும் பழைய சாதம் வைக்கக்கூடாது. பழைய சாதமாக இருந்தால் நீங்கள் நாய்க்கு போட்டுடலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவே வெடித்த சாதத்தில் சிறிது தண்ணீரை ஊற்றி மூடி வச்சுட்டு பிறகு வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம். காகம் இதனை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிறிய வாழை இலையில் சாதமும் நெய்யும் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கலாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், நிதி நெருக்கடியும் சீராக மாறுங்க. மேலும் இந்த காகம் பார்த்தீங்கன்னா மரணத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய யம தர்மனின் தூதுவராகவும் இருப்பதால் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு இது இருக்குது. இதனால் மக்கள் காக நடவடிக்கையை ஆழமாக கவனித்தாலே நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வீட்டு பால்கனியில் காகங்கள் கூட்டமாக அமர்ந்து இடைவிடாமல் ஒலி எழுப்புதை பார்த்தீங்கன்னா அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி தாங்க. இதனால் குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள், உடல்நல குறைபாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்க இருப்பதை உங்களுக்கு உணர்த்துங்க. குறிப்பாக ஒரு காகம் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கரைவதை போல பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதாகவும் அதன் விளைவாக பித்ரு தோஷம் ஏற்பட இருப்பதாகவும் அர்த்தம். அதே போல் காகை எப்போதும் துக்க செய்தியை மட்டுமே கொண்டு வருவதில்லை, நல்ல செய்தி தான் நமக்கு எடுத்து சொல்லுது. நீங்கள் முக்கியமான ஒரு வேலைக்காக இல்லைன்னா நல்ல காரியத்திற்காக வெளியே போகும்போது ஒரு காகம் பாத்திரத்தில் உள்ள நீரை குடிப்பது போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சகனுங்க. அந்த நிகழ்வு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றியை காண உதவும். எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும்னு கூட எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு காகம் தன் அழகில் ஒரு ரொட்டி துண்டையோ இல்லை வேறு ஏதாவது உணவு பண்டத்தையோ கவ்விக்கொண்டு உங்கள் கண் முன்னே பறந்து போனால் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய அறிகுறிங்க. இது உங்கள் மனதில் நீண்ட காலமாக நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்கும், அது நிச்சயம் நிறைவேறக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்சமமாக சொல்லும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு கரைவதை பார்த்தோம்னா நமக்கு நல்ல செய்தியை உணர்த்துங்க. மணிக்காக அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரைவதை நம்ம பார்த்தாலே வீடு மனை யோகம் உண்டாக போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் வீட்டுக்கு விருந்தினர் வருகை வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் இதனால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதே போல் காகம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற காக்கையை பார்ப்பது வீட்டில் எதிர்ச்சியாக வெள்ளை நிற காக்கையும் பார்த்தீங்கன்னா தீய சகுனத்தின் அறிகுறியாக எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பலர் தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்துருப்போம். இது தன்னுடைய இட்ட முட்டையை பார்த்தீங்கன்னா பாதுகாக்க தான் இப்படி நடந்துக்கும். பல நேரங்களில் சம்மதமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வருவது உண்டு. இது நமக்கு வரக்கூடிய தீய ஆபத்தையோ சகுனத்தையோ உணர்த்தும் விதமாக எடுத்துக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் கருப்பு நிற கொண்ட காக்கையும் வீட்டுக்கு அருகில் வீட்டின் மீது அமர்ந்து கரைவது இது நல்லதுக்கு இல்லைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு செல்வது நல்லதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரோ இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு செல்லுங்க.
நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.